ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் சக்தி வந்து பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க ஃப்ளைட் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் பிடிச்சா கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம போக முடியும்னு சொல்கிறாங்க. சந்திரசேகருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கிளையண்ட்டை பார்த்து பேசுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன், நான் டுமாரோ மார்னிங் தான் வருவேன்னு சொல்கிறாரு. பொன்னி வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒன் டே ஸ்டே பண்ண சொல்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. மூர்த்தி வந்து ஜெயா கிட்ட சொல்கிறாரு, 2 பேரும் அந்த டைமில் போயிருக்காங்க, அடுத்த டைமில் வரமாட்டேன்னு இருக்காங்க, 2 பேரும் ஒரே பிளேஸ்க்கு தான் போகிறாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. சக்தியும் பொண்ணியும் காரில் வராங்க. கார் வந்து ரிப்பேர் ஆகிடுது. டிரைவர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்காது, நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணியும் சக்தியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அங்கே பஸ்ஸில் எங்கேயும் டிக்கெட் இல்லை. ஒருத்தர் மட்டும் சென்னைன்னு சொல்கிறாரு. டபுள் பெத் தான் சார் இருக்குது. சக்தி வந்து எங்களுக்கு சிங்கிள் பெத் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு ஜென்ஸ் தனியாக தான் சார் படுத்திருக்காரு டபுள் பெத்தில், நீங்கள் வேணால் அவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. சக்தி வந்து அவர்கிட்ட கேட்டு பார்க்குறாரு. பட் அவர் வந்து இடம் தர மாட்டுறாரு. பொன்னி வந்து நீங்கள் இங்கேயே வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சக்தி வந்து படுத்துடுறாங்க. பொன்னிக்கும் தூக்க கலக்கத்தில் சக்தி பக்கத்துலேயே தூங்கிடுறாங்க. பொன்னி வந்து சக்தி மேலே கை போடுறாங்க. சக்தியும் தூக்க கலக்கத்தில் பொன்னி மேலே கை போடுறாரு. தேங்க்யூ.